பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வைஷு, இந்த சரியில நீ செம்ம அழகா இருக்கடி. தேங்க்ஸ் அர்ஜுன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? ஃபர்ஸ்ட் அந்த பால் கிளாஸ அங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சொல்லு. அர்ஜுன், என்ன பண்றீங்க அர்ஜுன்? என்ன? எனக்கு எதுவுமே பண்ணலடி, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். என்ன அர்ஜுன்? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லல அர்ஜுன். எதா இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ நான் சொல்றது கேளு. என்ன அர்ஜுன்? ஐ லவ் யூ டி வைஷு. அர்ஜுன், என்னடி ஒத்த கிசுக்கே இப்படி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், இன்னும் என்னென்னமோலாம் இருக்கு. இதுக்கே இப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னா என்ன அர்த்தம் மேடம்? என்ன புரியல அர்ஜுன்? ஓ, புரியல. வெயிட் பண்ணு, நானே புரிய வைக்கிறேன். அர்ஜுன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அர்ஜுன். இது பேசுறதுக்கான டைம் இல்ல, இது வேற இதுக்கான டைம். சோ இல்ல அர்ஜுன், அது இதுன்னு எதுவும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேளு, ஓகே? பனி விழுமிரவு நனைந்தது நிலவு, இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது, பூ பூக்கும் அப்போது பூங்காற்றும் தூங்காது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அர்ஜுன். எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமேடி. இப்போ அர்ஜுன், அது வைஷு, வைஷு, கனவா? வைஷு, என்னாச்சு வைஷு? ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், நீ எதை யோசிச்சே நிக்கிற? என்னாச்சுடி? அது ஒன்னும் இல்ல அர்ஜுன், ஒன்னும் இல்ல. வைஷு, வைஷு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்னும் இல்ல. வைஷு, ரிலாக்ஸ். எதுக்குடி இப்படி நீ பயப்படுறா? இது நம்ம ரூம் டி, நீ நானும் இனிமே இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? வைஷு, பாலங்க வச்சுட்டு இங்க வந்து உட்காருவா. வைஷு, வைஷு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க நீ? இல்ல அர்ஜுன், அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்ன அர்ஜுன்? வைஷு, ரிலாக்ஸ் டி. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பதட்டமா இருக்கா? என்னடி ஆச்சு உனக்கு? தெரியல அர்ஜுன், ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. அது வைஷு, ரிலாக்ஸ் டி. நீ எதுக்கு படபடப்பா இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் வைஷு, நான் ஒன்னு சொல்லணும்டி. சொல்லுங்க அர்ஜுன். என்ன? இல்லடி, நான் சொல்றது நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா நான் இதை சொல்லியே ஆகணும் வைஷு. ப்ளீஸ் டி, என்ன தப்பா நினைச்சுக்காத. உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எனக்கு ஆதிக்கும் மித்ராக்கு 4 பேருக்கு ஒரே நாள்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சுடி. எனக்கு ஆதியும் மித்ராவும் இந்த நிலைமையில இருக்கும்போது இந்த சாந்தி முகூர்த்தம் இதுல எல்லாம் விருப்பம் இல்லடி.
என்னதான் அவங்க நம்ம சந்தோஷத்துக்காக இது எல்லாத்தையும் பண்ணினாலும் என்னமோ தெரியலடி. அவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது இதுல இதுல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல வைஷு. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? வைஷு என்னாச்சடி? நான் ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேனா? சாச்சா அப்படிலாம் இல்லை அர்ஜுன். ஆக்சுவலாக நானும் உங்ககிட்ட இதை தான் அர்ஜுன் சொல்லலான்னு வந்தேன். இன்றைக்கி இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நானும் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் யாருமே கேட்கல அர்ஜுன். அவங்களாம் ஆசைப்பட்றாங்களேன்னு தான் நான் வந்தேன். மற்றபடி எனக்கும் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அர்ஜுன் இப்போதைக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் 4 பேருக்கு ஒன்றா தான் கல்யாணம் ஆணுச்சு. இதில் நம்ம 2 பேர் மட்டும் எப்படி இருந்தால் அது எப்படி அர்ஜுன்? மித்து ஓரளவு குணமானதுக்கப்புறம் நமக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கலாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளார நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அர்ஜுன். லவ் யூ ஸோ மச். ஐஷோ ரியலி நீயும் இதான் சொல்லணும்னு நினைச்சியா? ஆமாம் அர்ஜுன். ஆனால் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அர்ஜுன். அதான் பயந்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் ஒருவேளை தப்பாக நினச்சிப்பீங்களோன்னு. ஆனால் நீங்களும் இப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல அர்ஜுன். ஐஷோ அதுக்கு மித்ராவுக்கும் பெரிய மனசுடி. ஏன்னா அவங்க நிலைமையில யாராச்சும் இப்படி இருந்தா இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியலடி. ஆனா அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்கடி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வைஷு. ஆமாம் அர்ஜுன். நானும் அதை தான் யோசித்தேன். அர்ஜுன் என் மேலே உங்களுக்கு எதுவும் கோவம் வருத்தம் இல்லையே? சாச்சா இதுல என்னடி இருக்கு? 2 பேரும் ஒரே விஷயத்தை யோசிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட பெரியவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம லைஃபை உடனே ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது நடக்க வேண்டிய டைம்ல தானா நடக்கும்டி. ஓகேவா? லவ் யூ அர்ஜுன். லவ் யூ டூ டி பாப்ஸ். வைஷு நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கடி. தேங்க்ஸ் அர்ஜுன். சரி ஓகேடி. பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. அதோட இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஆனா அட் த சேம் டைம் உனக்கு சாரி ரொம்ப அன்கம்ஃபர்டா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம தூங்கலாம். ஓகே அர்ஜுன். சரிடி நீ போயிட்டு வா. ஐ லவ் யூ டி. லவ் யூ so much. நான் எந்த அளவுக்கு நம்ம கல்யாணம் நடக்கணும், நீ நானும் எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சனும் அதை விட பல மடங்கு நீ நம்ம கல்யாணத்தை பத்தியும் அதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கையும் பத்தியும் யோசிச்சு வச்சிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டி. சாரி மித்து, சாரி டி. என்னால சத்தியமா முடியல. ஒரு நாளும் நீ படுற கஷ்டத்தையும் வலியையும் பார்த்துக்கிட்டு என்னால முடியல மித்து. உனக்கு நேரம் நான் நல்லா ஆறுதலா பேசினாலும் உள்ள ஒரு நாளும் ரொம்ப வலிக்குதுடி. உன்னை எப்படி பாக்குறப்போ எங்க உனக்கு முன்னாடி அழுதானே உடஞ்சிருவேங்கிற பயத்துல தாண்டி உனக்கு தைரியமாவும் ஆறுதலாவும் இருக்க. ஆனா எல்லாம் சீக்கிரமா சரியாகும் மித்து, சீக்கிரமா சரியாகும். அதோட நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கல, உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா பார்த்துப்பேன்னு. கண்டிப்பா சந்தோஷமா பார்த்துப்பேன்டி, கண்டிப்பா சந்தோஷமா பார்த்துப்பேன். சீக்கிரம் உனக்கு குணமாகணும்டி, சீக்கிரம் குணமாகணும். குணமாகி முடிச்சோன்னே நீ எப்படிலாம் ஒரு லைஃபை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படிலாம் ஒரு லைஃபை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மித்து. லவ் யூ டி, லவ் யூ so much. மித்து பாப்பா என்னாச்சுடி? தண்ணி எடுத்துட்டு வரவா? ஹிட்லர் நீ தூங்கலையா? இனிமே தாண்டி தூங்கணும். நீ தூங்கு. ஹிட்லர் டைம் ரொம்ப ஆகிட்டு, இன்னும் தூங்காம என்ன பண்ற? தூங்குவா. நான் தூங்குறேன்டி, நீ தூங்கு. சரி நீ நீ எங்க படுப்ப? நான் தள்ளி படுத்துக்கிறேன். இங்க பெட்ல படுத்துக்கிறியா? என்ன அதெல்லாம் வேணாம் மித்து, நீ படுத்துக்கோ. பக்கத்துல படுக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா தூக்கத்துல கைய கால போட்டுணும்னு பயமா இருக்குடி. அதனால நான் கீழே படுத்துக்கிறேன். ஓகே? என்ன கீழே படுக்க போறியா? ஆமா மித்து. ஏண்டி? இல்ல நீ நீ ஏன் கீழே படுக்கணும்? அதோட ரொம்ப குளிருது, தரவே ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. பரவாயில்ல ஹிட்லர், நீ மேலே படுத்துக்கோ. மித்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பெருசா ஒன்னும் குளிரல. அதனால நான் கீழே படுத்துக்கிறேன். ஓகே? மித்து என்னடி ஆச்சு? என்ன யோசிக்கிற? இல்ல தரையில எப்படி படுப்ப நீ? அதான் யோசிக்கிறேன். மித்து பாப்பா இதுல யோசிக்க எதுவும் இல்லடி. இப்ப என்ன உனக்கு ரொம்ப குளிருது, நான் தரையில படுக்க கூடாது அதானே? சரி ஓகே, அங்க சோஃபா இருக்குல்ல, நான் சோஃபால படுத்துக்கிறேன். ஓகேவா? போதுமா? ஆனா அவனாலாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் கண்ண மூடி தூங்கு. குட் நைட் ஹிட்லர். சரிங்க மேடம். மித்து அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணும்னா என்ன எழுப்பு, சரியா? நீ ஏன் எந்திரிச்சு போறேன்னு எதுவும் பண்ணாத. ஓகே? நான் இங்க பக்கத்துல தான் சோஃபாவை போட்டு படுக்க போறேன். ஓகேவா? ஓகே. சரி ஓகே, சொன்னதெல்லாம் போதும். முதல்ல கண்ணை மூடுங்க. போதுமா? கண்ணை மூடினா மட்டும் போதாது மேடம், தூங்குங்க ஃபர்ஸ்ட்.
நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ எப்படி அவளை டிஸ்டர்ப் பண்றது? எழுப்பலாமா வேண்டாமா? சரி, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எழும்பலைன்னா விட்டுடலாம். வைஷு, வைஷு, லக்ஷ்மிமா ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 minutes. இன்னும் அவங்க வீட்டில் இருக்கிறதா தான் நினச்சிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. வைஷு, வைஷு, அர்ஜுன் நீங்க வைஷு, நீ நம்ம வீட்டில் நம்ம ரூம்ல இருக்கடி, ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆமால நான் மறந்து போயிட்டேன். சாரி சாரி அர்ஜுன். அர்ஜுன் சாரி அர்ஜுன், அது அது நான் மறந்துட்டேன். சாரி. வைஷு ரிலாக்ஸ். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சாரி கேட்குறா? ஹே, ஒன்றும் இல்லடி. இல்லை அர்ஜுன், அது நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே எங்கேயும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சாரி அர்ஜுன் சாரி. வைஷு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சாரி கேட்டுட்டு இருக்க? இப்போ அதனால என்னடி? இல்லை அர்ஜுன், நான் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்க கூடாது. நீங்கள் முன்னவே எழுப்பி விட்டுருக்கலாம்ல. வைஷு, நீ நல்லா டயர்டா தூங்கிட்டு இருந்தடி, அதான் எழுப்ப மனசு வரல. இப்ப கூட எழுப்பி இருக்க மாட்டேன். இருந்தாலும் சாப்பிட்றதுக்குலாம் டைம் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால தான் எழுப்புனேன். அது சரி, நீங்கள் இருக்கீங்களே. குட் மார்னிங் அர்ஜுன். ஆமாம், எங்கே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? அது முக்கியமான கிளைண்ட் ஒருத்தவங்கள மீட் பண்ணணும் வைஷு. இன்னைக்கு விட்டுட்டா அவர் அப்ராட் போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண மறுபடியும் சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியல. அதனால தான் எங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மேடம் கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். மேடம் தூங்குறீங்க தூங்குறீங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. அதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு லாஸ்டா ஒரு வாட்டி எழுப்பலாம். நீ எழும்பலைன்னா அப்படியே நான் கிளம்பிடலான்னு நினைச்சேன். தேங்க் காட் மேடம் ஒரு வழியா எழுந்திரிச்சிட்டீங்க. சாரி அர்ஜுன், அது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். ஓகே அர்ஜுன், ஒரு 5 minutes இருங்க, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே வைஷு, டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தியா? நான் காஃபிலாம் எப்போ குடிச்சாச்சு. அண்ட் உனக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அங்கே டேபிளில் வச்சிருக்கேன். நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. ஓகே அர்ஜுன், என்ன சொல்கிறீங்க அர்ஜுன்? நீங்கள் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆமா, ஏண்டி? ஐயோ அர்ஜுன், ஃபர்ஸ்ட் டே இது உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? வைஷு, என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் வேற மாதிரி நினைப்பாங்க. என்ன அர்ஜுன் சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியலை. ஆண்டியும் பாட்டியும் என்ன கண்டிப்பாக தப்பாக நினச்சிருப்பாங்க. என்ன இந்த பொண்ணு வந்த முத நாளே இப்படி தூங்குறான்னு. வைஷு, நான் தான் சொல்றேனேடி, அவங்க தப்பாலாம் நினைக்கல, அவங்க வேற மாதிரி நினைச்சாங்கன்னு. என்ன வேற மாதிரியா? வேற மாதிரி நினைக்க என்ன அர்ஜுன் இருக்கு? வைஷு, நேற்று நைட்டு உனக்கு எனக்கும் என்ன அரேஞ்ச் பண்ணாங்க? என்ன அரேஞ்ச் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன் அர்ஜுன்? என்னடி என்ன கேட்குற? வைஷு, யூஸ்வலா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப லேட்டாக தாண்டி ரூமை விட்டு வெளியில வருவாங்க. அதான் நீ இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தோன்னே அவங்க வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. என்ன அர்ஜுன், ஆனா நமக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே. பாப்ஸ், நமக்குள்ள எதுவும் நடக்கலன்னு நமக்கு மட்டும் தானடி தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் அவங்களா ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டாங்க. என்னமோ போங்க அர்ஜுன், இனிமே இதை வேற நான் சமாளிக்கணுமா? என்னடி புரியல? அது உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அர்ஜுன். என்கிட்ட எல்லாரும் கொஷினாக கேட்பாங்க. நைட்டெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா, ஆஹா ஓஹோன்னு. அதான் என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு எப்படியாச்சும் சமாளிச்சிருடி. சரி ஓகே வைஷு, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. மறக்காம சாப்பிடு ஓகேவா? ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிங்க சார். அர்ஜுன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் பாட்டு கிளம்பிட்டீங்க? இல்லடி, டைம் ஆகிட்டு, அதனால போற வழியில நானும் வரணும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம். சரி வைஷு, நீ பாரு, நான் கிளம்புறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க அர்ஜுன். பாய். பாய் டி. அப்புறம் லவ் யூ டி பாப்ஸ். லவ் யூ டு அர்ஜுன். பாய். இது டைம் ரொம்ப ஆகிட்டு, இவ்வளோ நேரமாவே தூங்கியிருக்கேன். குட் மார்னிங் மித்துக்குட்டி. குட் மார்னிங் ஹிட்லர். என்ன இது இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? நீ நீ முன்னவே எழுப்பியிருக்கலாம்ல? மித்து பாப்பா, என்னடி பேசுற நீ? நைட்லாம் பெயின்ல நீ சரியாவே தூங்கலடி. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீ தூங்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறியா? வேண்டாம் ஹிட்லர், நீயும் நைட் ஃபுல்லாக சரியாக தூங்கலைல, என்னையே கவனிச்சிட்டு இருந்தேன். நீயும் லேட்டாக எந்திரிச்சிருக்கலாம்ல? தூக்கம் வரலடி, அதான் சீக்கிரமாவே எழுந்துட்டேன். சரி ஓகேடி, டைம் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போடணும். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாமா? என்னடி ஊனை இழுக்கிற? மித்து சொன்னது காதுல விழுதா இல்லையாடி? டைம் ஆகிட்டு, முதல்ல சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போடணும். அதனால வா, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாம். இல்லை, அது நர்ஸ் வந்துட்டாங்களா? அவங்க வந்தோன்னே நான் ஃப்ரெஷ் அப் ஆகட்டுமா? தூ என்னடி பேசுற நீ? டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடி நர்ஸ் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்க? இல்லை ஹிட்லர், அது உனக்கு
சிரமமாக இருக்கும்ல, அதான். மித்து இதுல என்னடி சிரமம் இருக்கு இங்க பாரு மித்து, எனக்கு இதுல எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை சரியா. அதோட என் மித்து பாப்பாக்கு இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? டைம் ஆகுது மித்து, கெட் அப். லவ் யூ ஹிட்லர். வீட்டோடி மித்து. சரி வா, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடலாம். ஹிட்லர் போதும், என்னால் சாப்பிட முடியல. மித்து ப்ளீஸ் டி, இன்னும் ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடு ப்ளீஸ் டி. ஐயோ போதும், வயிறுலாம் ஃபுல்லான மாதிரி இருக்கு. மித்து பாப்பா என்னடி இப்படி சொல்ற? எவ்வளவு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற நீ? அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட வேண்டாமா? சரி ஓகே, சாப்பாடு இதோட போதும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிக்கணும். ஓகே? என்ன ஜூஸ் குடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், வயிறுலாம் ரொம்ப ஃபுல்லா இருக்கு. நோவே மித்து பாப்பா, கண்டிப்பா நீங்க ஜூஸ் குடிச்சேதான் ஆகணும். சரி ஓகே, நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். ஹிட்லர் ஒரு நிமிஷம். சொல்லுடி, என்ன இன்னொரு இட்லி சாப்பிடுறியா? ஊட்டி விடவா? என்ன? இல்ல இல்ல, நான் அதுக்கு கூப்பிடல. தானே பார்த்தேன். சரிங்க மனைவி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, அது ஆஃபீஸ் நீ போறதே இல்லை ஹிட்லர். இப்படி என் கூடயே இருந்து என்னையே கவனிச்சுட்டே இருந்தா எப்படி? ஆஃபீஸும் முக்கியம் இல்லை? ஆமா மேடம், ஆபீஸும் முக்கியம்தான், யாரு இல்லைன்னு சொன்னா. ஆனா அதை விட உன் புருஷனுக்கு என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் கியூர் ஆகணும், அதுதான் முக்கியம். அதனால இதை பத்திலாம் நீங்க எதுவும் யோசிக்காத சரியா. ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான மீட்டிங்கா இருந்தா மட்டும் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன்டி. மற்றதை வருணும் அர்ஜுனும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓகே? எல்லாம் ஓகே தான். ஆனால் நீ தான் ஹோம் நர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கல, அப்புறம் எதுக்கு நீ நீ ஆஃபீஸ் போய் அங்கே ஒர்க்லாம் பார்க்கலாம்ல? மித்து, ஹோம் நர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் மெடிக்கல் ரிலேட்டடாக பார்த்துக்கிறதுக்காக தான். மற்றபடி உன்னை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா. நீ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதடி. ஆஃபீஸ் வேலையை அர்ஜுனும் வரணும் பார்த்துப்பாங்க. அப்படியே தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நான் போவேன் சரியா. லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டுடி மித்து குட்டி. சரி ஓகே, நான் போய் இதெல்லாம் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உனக்கு டேப்லெட்லாம் எடுத்து தரேன். ஓகே? குட் மார்னிங் மித்து டார்லிங். குட் மார்னிங் டி வைஷு. அம்மா என்னடி இப்பதான் ரெடியாகி வரியா என்ன? ஆமாடி. ஏன்? ஓ சரி சரி, இல்லடி சும்மா கேட்டேன். எதுக்கு இவ ஓனை இழுக்கிறா? ஓ மேடம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ கடவுளே. லக்ஷ்மிமா பெரியம்மா, என்ன 2 பேரும் எங்கே கிளம்பி இருக்க மாதிரி தெரியுது? கோவிலுக்கு போறீங்களா? மித்து நல்லா கேட்டப்போ 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்களாண்டி. என்ன வீட்டுக்கா? லக்ஷ்மிமா வீட்டுக்கா கிளம்புறீங்க? ஆமாண்டா மித்ரா, வீட்டுக்கு தாண்டா கிளம்புறோம். என்ன? ஆனா ஏன் லக்ஷ்மிமா நீங்க இங்கே இருக்கலாம்ல? மித்துமா, அம்மாக்கும் உன்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் தாண்டா ரொம்ப ஆசை. ஆதி மாப்பிள்ளைக்கிட்டே நான் பேசினேன்டா. ஆனால் அவர் தான் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி மித்து பத்திரமான்னு சொன்னார். அதோட ஆதி மாப்பிள்ளை நான் உன்னை எந்த அளவுக்கு பார்த்துப்பனோ அதை விட அதிகமாகவே நல்ல கேரிங்காக பார்த்துக்கிறாருடா. பின்ன நான் எதுக்குடா கவலைப்படணும்? அதோட அம்மா இங்கே இருக்க முடியாது இல்லையா, அதனால தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, அம்மா அடிக்கடி வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு போகிறேன் சரியா? லக்ஷ்மிமா நீங்கள் இங்கே எங்கள் கூடவே இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் லக்ஷ்மிமா? வைஷு நீயாச்சும் சொல்லுடி லக்ஷ்மிம்மா கிட்ட இங்கே இருக்க சொல்லி. மித்துமா என்னடா இது? ஏண்டா இப்படி அலற நீ? மித்து ப்ளீஸ்டா அழாதடா. இங்கே பாருடா மித்து, இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு 1/2 hour தான் ட்ராவல். நீ ஒரு ஃபோன் பண்ணனா போதும், அம்மா உடனே வந்துடுவேன் சரியா? ப்ளீஸ்டா அழாதடா. மித்து ப்ளீஸ் டி அழாதடி. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மித்துமா என்னடா இது? வைஷு நீ தான் இருக்கே, அவ பாருடி அம்மா விட்டு பிரிய போறோம்னு நினைச்சு எப்படி ஃபீல் பண்றானு. ஆனா நீ என்னடானா நான் எப்படா கிளம்புவேன்னு ரெடியா இருக்க, அப்படித்தானே? சரியா சொன்ன லக்ஷ்மி. நான் கூட வைஷும் சேர்ந்து அழுவா, 2 பேரும் எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு நினைச்சா இவ கண்லேருந்து மருந்துக்கு கூட ஒரு சொட்டு தண்ணீரே வரல. ஹலோ பெரியம்மா, போதும் போதும். நான் அழுகலைன்னா உடனே எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் நிறையவே இருக்குது. மித்து கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர், அதனால தான் அவள் தொட்டத்துக்கு அழறா. ஆனால் வைஷு அப்படி கிடையாதுல்ல. அதோட ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல பெரியம்மா. 1/2 hour தானே ட்ராவல், ஒரு ஃபோன் பண்ணினா போதும். நீங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்க போகிறீங்க, அப்படிலாம் நான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்க போகிறேன். பின்ன எதுக்காக இதெல்லாம்? அதோட எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் மித்து கூட நான் இருக்க போகிறேன். பின்ன நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? என் மித்து கூட ஒரே வீட்டில் இதுக்கப்புறம் நான் ஒன்றாவே இருக்க போகிறேன். அதனால தான் எனக்கு ஃபீல் பண்ணணும்னு தோணலை பெரியம்மா. அது சரி, அதானே மித்துவும் கூட இருந்தால் போதும். இதே மித்து என் கூட வர மாதிரி இருந்தால் இந்நேரம் ஒப்பாரி வச்சுருந்துருப்பேன், அப்படி தானடி லக்ஷ்மிமா? இது என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது சரி வைஷுமா, இங்கே பாருடா, மித்துவை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் சரியா? நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறத நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட வைஷு மித்துவனி ரொம்ப 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 பத்திரமா பார்த்துக்கணும் சரியா? சரி லக்ஷ்மிமா, நான் பார்த்துக்கிறேன் மித்துவை. சரி லக்ஷ்மி, நேரம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாவா? மித்ரா வைஷு நாங்கள் கிளம்புறோம்டா. அப்புறம் நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறோம்டா, நானும் பாட்டியும். என்ன
என்ன பெரியம்மா சொல்றீங்க? நைட்டு ஊருக்கு போறீங்களா? ஆமாண்டா மித்ரா, கல்யாணம்னு ஊர்ல எல்லாத்தையும் போட்டபடி அப்படியே வந்துட்டோம். வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுல, ஊருக்கு போகணும்ல, அதனால தான். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அடிக்கடி இனிமேல் நாங்கள் வருவோம். அதோட தேவி இங்கே தானே இனிமேல் படிக்க போறா, வெட்டி இங்கே தானே வேலை பார்க்குறான், அதனால அடிக்கடி வருவோம். சரியா? சரிங்க பெரியம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மித்துமா, என்னடா இது? அம்மா கிளம்பும்போது இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணை தொடடா. இதுதான் என் மித்து. மித்துமா, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும்டா. அம்மா அடிக்கடி உங்க 2 பேரையும் பார்த்துட்டு போறேன். சரியா? வைஷு, பத்திரமா இருக்கணும் 2 பேரும். வைஷு, மித்துவை பத்திரமா பார்த்துக்கோடி. லக்ஷ்மிமா. ஐஷு, என்னடி இது? இவ்வளோ நேரம் அழுகாம இருந்து இப்போ திடீர்னு அழற? தானே இவ்வளோ நேரம் ரொம்ப தைரியமா நான் லண்டன்ல இருக்கோம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ மட்டும் எதுக்கடி அழற? இல்லை, அது திடீர்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லக்ஷ்மிமா. லக்ஷ்மிமா, மித்து சொல்ற மாதிரி நீங்க இங்கே இருக்கலாம்ல. வைஷு, என்னடி இது? மித்துக்கு நீ ஆறுதலா இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடி இப்படி அழுதுட்டு இருக்க? வைஷு, மித்துக்கு சொன்னது தாண்டி உனக்கும் சொல்றேன். இங்க பாருடி, மாப்பிள்ளை வீட்டில் நான் வந்து தங்கினா அது நல்லா இருக்காதுடி. நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறேன் உங்க 2 பேரையும். சரியா? அதோட அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணமே என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க போறீங்க தான். அதோட இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு தெரியுமாடி? நீங்க 2 பேருமே உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இங்க பாரு வைஷு, நீ மித்துவை சமாதானப்படுத்துவேன்னு பார்த்தா நீ எப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல கண்ணத்தோட. இல்லை லக்ஷ்மிமா, இவ்வளோ நாள் நம்ம 3 பேரும் ஒன்றாவே இருந்துட்டோம். இப்போ திடீர்னு உங்களை விட்டு இருக்கணும்னு நினைக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு லக்ஷ்மிமா. வைஷு, என்னடா பேசுகிற நீ? கல்யாணம் பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு ஒரு நாள் போய் தாண்டா ஆகணும். பொண்ணுங்களை பெற்ற எல்லா அப்பா அம்மாவுமே பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தனியாக தான் இருப்பாங்க. இதில் நான் மட்டும் என்ன விதி விலக்கா? அதோட முன்ன வச்சும் நான் தனியாக இருப்பேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இப்போ தான் வெற்றியும் தேவியும் கூட தானே இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன? அதோட உங்கள் 2 பேரையும் எப்போ அம்மாவுக்கு பார்க்க தோணாலும் அம்மா உடனே வந்துடுவேன். ஓகேவா? லக்ஷ்மி, டைம் ஆகுது, கிளம்பலாவா? மித்ரா, வைஷு, நாங்கள் கிளம்புறோம்டா. மித்துமா, உனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகிடும். சரியா? நீ எதுவும் கவலைப்படாத. சரிங்க பெரியம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. லக்ஷ்மி அம்மா, டைமுக்கு சாப்பிடுங்க. டேப்லெட்லாம் போட மறந்துடாதீங்க. அப்புறம் அடிக்கடி நீங்கள் இங்கே வரணும். ஓகே? ஆமாம் லக்ஷ்மிம்மா, அடிக்கடி நீங்கள் இங்கே வரணும். இல்லைன்னா அவ்வளோதான், வீடு தேடி வந்து சண்டை போடுவேன். நீ செஞ்சாலும் செய்வடி. சரிடா வைஷு, மித்ராவை பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? அம்மா கிளம்புறேன். மித்துமா கிளம்புறேன்டா. சரிங்க லக்ஷ்மிம்மா. சரிங்க லக்ஷ்மிம்மா. ஐஷு, என்னடி இது? நீ என்ன சமாதானப்படுத்துவேன்னு பார்த்தா இப்படி நீயே அழுதுட்டு இருக்க? அதாண்டி எனக்கும் தெரியல. தைரியமாக தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு அழுகையா வருது மித்து, அம்மா கிளம்புறதை நினைக்கும் போது. வைஷு, ப்ளீஸ் நீ அழாத. மித்து, நீ எதுக்குடி அழற? அழாதடி. சரி, ஓகே, நான் அழலை. நீ அழறதை நிறுத்து. முதல்ல நீ நிறுத்து. நிறுத்திட்டேன். அழாத மித்து. வைஷு, நான் கேட்கவே மறந்துட்டேன். அம்மாவும் பெரியம்மாவும் இருந்ததுனால உங்ககிட்ட கேட்கவும் முடியலை. என்னடி, நேற்று நைட்டு எல்லாம் ஓகே தானே? நேத்தி நைட்டாடி? அது எல்லாம் ஓகே தான் மித்து. வைஷு, உன் பதிலே சரியில்லை. ஏதாச்சும் மறைக்கிறியா என்கிட்ட? உண்மையை தானே சொல்கிற? எல்லாம் ஓகே தானே? மித்து, இது என்னடி கேள்வி? நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன். சரி, ஓகே மித்து, பீரோ சாவி என்கிட்ட இருக்கு. சீக்கிரம் போய் அம்மா கிளம்புறதுக்குள்ளார நான் போய் பீரோ சாவி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிடி. தேங்க் காட். சரி மித்து, இதோ நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மேடம், அழுதெல்லாம் முடிச்சாச்சா? என்ன? இல்லடி, லக்ஷ்மி ஆண்டி வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு இவ்வளவு நேரம் நீ வைஷு மாறி மாறி அழுதுட்டு இருந்தீங்களே, அதை கேட்டேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி அம்மா போறது. அதான் நீ போய் லக்ஷ்மி அம்மா கிட்ட சொன்னா லக்ஷ்மி அம்மா கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அம்மாவை இங்கே இருக்க சொல்ல ப்ளீஸ். மித்து பாப்பா, எனக்கு புரியுதுடி. ஆனா லக்ஷ்மி ஆண்டி இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்ல சரியா சாப்பிடாம தூங்காம ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கவே இல்லடி. அதனாலதான் அவங்கள நான் அனுப்பி வைக்கிறதுக்கான ரீசனே. இல்லைன்னா என் மித்துக்குட்டிக்கு லக்ஷ்மி ஆண்டினா எவ்வளோ பிடிக்கும், அவங்க கூட இருந்தா அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம போய் கூப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே? அப்போ ஓகே. சரி, ஓகே மித்துக்குட்டி, உன்னை நான் படுக்க வச்சுட்டு லக்ஷ்மி ஆண்டி உங்க பெரியமா பாட்டி எல்லாரையும் நான் போய் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே. சரிங்க மேடம், ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? கண்டதே போட்டு யோசிச்சு எடுக்க கூடாது. ஓகே?